Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான நல்ல கமகமான வாசனையோட மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வேக வச்ச மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உதிர்த்தீங்க அப்படினா குழஞ்சு போய்டும். கட் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்கு எப்படி வேக வைக்கிறதுன்ற வீடியோ நான் கார்ட்ல கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்க फ्रेंड्स. அடுத்ததா தாளிப்புக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்ததா 2 கொத்து கருவேப்பிலை, கூடவே நறுக்கிய சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடணும். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு அதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட கோட் பண்ணணும். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கலந்து லைட்டாக சூடேறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா சேர்த்தோடனே கமகமான வாசனையாக இருக்கும். பாருங்கள், அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பரிமாறலாம், இல்லை அப்படின்னா வெரைட்டி ரைஸ் கூட நம்ம வச்சு சர்வ் பண்ணலாம். அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.